சிலுவை நாதராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேண்டுதல் செய்வோம். எங்களுக்காக தம்முடைய உயிரையே தந்து எங்கள் மீது மிகுந்த அன்பு பாராட்டுகின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் திருச்சபைகளின் மீது வைத்திருக்கிற அன்பையும் எங்கள் மீது கொண்டிருக்கிற உரிமையையும் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தருகின்ற வாய்ப்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளிலும் லவோதிக்கேயா திருச்சபையின் ஊடாக நாங்கள் உம்மை தியானிக்கிற பொழுது நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்மிலே இன்னமும் ஆழமாக வளர துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். சபைகளின் நடுவே உலாவுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். லவோதிக்கேயா சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறது என்றும் தனது சொந்த செல்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு தான் மிகுந்த வறுமையில் இருப்பதை எந்த நிலையிலும் அறியாதிருக்கிறது என்றும் ஆவியானவர் கவலை கொள்கிறார் என்று 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஆண்டவர் செய்தி சொல்கின்றார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது விசுவாச வாழ்க்கை சில வேளை நமக்குள் தளர்ந்து போய்விடுகின்றது. வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஓடி ஆடி உழைத்தவர்கள் தளர்ந்து போய் விசுவாசத்தின் மந்தமான நிலையை அடைந்து வருகின்றனர். ஜெபத்தில், திருமறை வாசிப்பதில், திருச்சபையின் காரியங்களில் காணப்பட்ட உற்சாகம் இவைகளெல்லாம் குறைந்து குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஊழியத்திலும் இருந்த இன்பங்களையெல்லாம் குறைத்து நண்பர்கள் மற்றும் பல்வேறு கூடா ஒழுக்க நிலைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் விசுவாச குறைவு ஏற்பட்டோருக்கு ஜெபமும் ஆலய வருகையும் சமய கடமைகளும் மறைந்து போகவில்லை, ஆனால் அனைத்தையும் சடங்காக கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார், ஆனால் வாழ்வின் பிரச்சனைகளில் இவர்களால் ஆண்டவரை உதவி செய்பவராக பார்க்க முடியவில்லை. இத்தகைய நிலையைத்தான் ஆன்மீக மந்த நிலை அல்லது வீழ்ச்சியின் நிலை என்று நாம் கூறுகின்றோம். லவோதிக்கேயா சபை இப்போது இத்தகைய மந்த நிலைமையை அடைந்திருக்கிறது என்று ஆவியானவர் குறிப்பிடுகின்றார். செல்வ மிகுதியினால் ஆண்டவரை தேடும் எண்ணம் அதற்கு இல்லை. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறது. ஆனாலும் ஆவியர் இந்த சபையை வெறுக்கவில்லை என்பதை இந்த சபைக்கு சொல்லுகின்ற செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுளை விட்டு பின்வாங்கிய இந்த திருச்சபையை தேடி ஆண்டவர் பின்தொடர்கின்றார். திரும்பி வாருங்கள் என மன்றாடி கேட்கின்றார். இத்தகைய கடவுளின் அன்பையே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கின்றேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள கடவுளின் அன்பை குறித்தும் அன்பு தண்டனை குறித்தும், த டிசிப்ளின் ஆஃப் லவ் பற்றியும், அன்பின் அறிவுரை, த எக்ஸ்கார்டேஷன் ஆஃப் லவ் குறித்தும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக கிறிஸ்துவின் அன்பு, த லவ் ஆஃப் கிரைஸ்ட். 19ஆம் வசனத்தில் நான் என்கின்ற வார்த்தையோடு தொடங்குகிறது. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இங்கே வருகின்ற நான் என்னும் வார்த்தை கிறிஸ்துவை குறிப்பது. இந்த வசனத்தில் என்னை நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார்.
கிறிஸ்து தம்மை நேசிப்பவராக அல்லது கண்டிப்பவராக கற்பிப்பவராக கூறுகின்றார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லாரும் வெறுக்கும் சூழ்நிலையில் கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் என்பதை பற்றி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தில் பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். லவோதிக்கேயா சபை குளிருமில்லாமல் அனலுமில்லாமல் மந்த நிலையில் இருப்பினும் கடவுள் அன்பு கூறுவதாக கூறுகின்றார். இங்கே நான் அன்பு கூறும்படி மனந்திரும்பும் என்று ஆண்டவர் கூறாமல் நான் அன்பு கூறுவதால் மனம் திரும்பு என்று கூறுகின்றார். லவோதிக்கேயா சபை செல்வம் இருக்கும் வரை, வாழ்வாதாரங்கள் குறைவில்லாமல் இருக்கும் வரை இவ்வுலகமே போதும் என்ற மனநிலையில் இருந்தது. ஆனால் துன்பம் வரும்போது, அழிவு நெருங்குகையில் தன்னை நேசிப்போர் எவரேனும் உள்ளனரா என்று தேடுகின்றது. அப்போது பூமியில் ஒருவரும் அதற்கு துணையாக வரவில்லை. கிறிஸ்து ஒருவரே துன்பத்திலும் துணையாக இருப்பார் என்று இங்கே ஆவியானவர் கூறுகின்றார். லவோதிக்கேயாவின் அன்பற்ற தன்மை கிறிஸ்துவின் அன்பை தணிக்கவில்லை. எனவே அவர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். பாவத்தோடு குற்றத்தோடு அவர் நேசிப்பதில்லை. குற்றங்களை அல்லது பாவங்களை ஒழிப்பதற்காக அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தி அவர்கள் மேல் அன்பு பாராட்டுவதாக கூறுகின்றார். கொரோனா என்கின்ற கொள்ளை நோய் வந்தபோது மனிதன் எவ்வாறு நம்மிடம் அன்பு கொண்டிருந்தான் என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்திருப்போம். கொரோனா வந்த நேரத்தில் எவரும் நம்மை நெருங்கவில்லை. ஆனால் அத்தகைய நேரத்திலும் நம்மை நேசித்தவர் நம் ஆண்டவர் இயேசு. எல்லாரும் நம்மை நேசிக்கும் அல்லது எக்காலமும் நம்மை நேசிக்கும் ஆண்டவரிடம் நாம் நன்றாக இருக்கும்போதே அன்பு கூறும்படி அவர் அழைக்கிறார். இரண்டாவதாக இந்த பகுதி சொல்கின்ற மற்றொரு செய்தி அன்பு தண்டனை, த டிசிப்ளின் ஆஃப் லவ். கிறிஸ்து லவோதிக்கேயாவின் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் உணர்கிறோம். அதனால் அதனுடைய மந்த நிலையை, அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கின்ற நிலையை அவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதனை திருத்துவது அல்லது நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, டிசிப்ளின் பண்ணுவது தமது கடமை என்று ஆண்டவர் உணர்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்படியாத குழந்தையை திருத்தும் தந்தையாக லவோதிக்கேயாவை திருத்தும் முயற்சியில் இங்கு ஆண்டவர் செயல்படுகின்றார். இதற்காக எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுவதாயினும், எத்தகைய முறையை கையாள வேண்டுவதாயினும் அதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். 19ஆம் வசனத்தில் லவோதிக்கேயாவை ஒழுங்குபடுத்த அல்லது அதை சரிப்படுத்த 2 முறைகளை ஆவியானவர் கூறுகின்றார். ஒன்று கடிதல், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்கின்றார். ஆண்டவர் தமது வார்த்தையினாலும் செயலினாலும் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையுள்ள வசனங்களில் தாவீது கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது கடவுள் நாத்தான் தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கர் ஒரு கதை போல, நாட்டில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்வது போல தாவீதின் குற்றத்தை கூறி அவர் உணர்வடையும்படி கூறுகின்றார். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும்
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்கின்றது. 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு என்று கூறுகின்றது. ஆண்டவரின் வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கின்ற பொழுது நமது தவறுகளை உணர்த்தி கொண்டு வருவதை அதை வாசிக்கிற நாம் உணர்ந்திருப்போம். ஆண்டவரின் வார்த்தை அனுதினமும் நம்மை கண்டித்து திருத்துகிறதாக இருக்கிற பொழுது நாம் அவரில் அன்பு கூறுவதும் அதிகரித்து கொண்டே வருகின்றது. நம்முடைய வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தை நம்மை திருத்துகிற நிலையில் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நேசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். லவோதிக்கேயாவை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆவியர் பயன்படுத்துகின்ற இரண்டாவது முறை தண்டித்தல். அன்பு தண்டனை குறித்து திருமறையில் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை நான் குறிப்பிடுகின்றேன். பிள்ளையை பிரம்பினால் அடிக்கிறதினால் அவனை பாதாளத்துக்கு தப்புவிப்பாய் என நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள் சொல்கின்றன. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவை என நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கின்றது. பிரம்பும் கடிதலும் ஞானத்தை கொடுக்கும் என நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகின்றது. மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் என நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகின்றது. சிட்சித்து வேதத்தை போதிக்கிறவன் பாக்கியவான் என சங்கீதம் 94:13 சொல்லப்பட்டுள்ளது. யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என யோபு ஆலோசனை கூறுகின்றார். உலகத்தாரோடு ஆக்கினைக்குள்ளாக்காதபடி கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம் என 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பவுல் கூறுகின்றார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகின்றது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றும், 8ஆம் வசனத்தில் சிட்சை அல்லது தண்டனை கிடையாமல் இருந்தால் நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்க மாட்டோம் என்றும் எபிரேயர் ஆக்கியோன் கூறுகின்றார். ட்ரெஞ்ச் என்கின்ற இறையியலாளர் கடவுளின் தண்டனை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது 5 உருவகங்களை கூறுகின்றார். முதலாவதாக, கடவுளின் தண்டனை என்பது இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் பில்டிங் ஹெவன்லி ஜெருசலேம் என்று கூறுகின்றார். பரலோக எருசலேமுக்கு ஏற்ற கல்லாக இருக்கும்படி செதுக்குவதே கடவுளுடைய தண்டனை என்று கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் குறிப்பிடும் உருவகம், திராட்சை ஆலையில் திராட்சையை பிழிவது போன்று கடவுள் தண்டிக்கிறார் என்று கூறுகின்றார். நல்ல ஒயின் அல்லது காஸ்ட்லி ஒயின் கிடைப்பதற்காக பிழியப்படுதல் அவசியமானது என்று கூறுகின்றார். மூன்றாவது அவர் கூறும் உருவகம், ஒரு குழந்தை நன்றாக வளர கண்டித்து வளர்த்துவது போன்றது என்பது. நல்ல பிள்ளைகளாக கடவுளுடைய மக்களாக நாம் வளர வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒரு பிள்ளையைப் போல தண்டிக்கிறார் என்று கூறுகிறார். நான்காவது, ஒரு விளையாட்டு வீரனை பயிற்றுவிப்பது போல கடவுள் தண்டிக்கிறார் என்று கூறுகிறார். ஐந்தாவது, ஒரு சிறந்த அறிஞர் ஸ்காலர் ஒருவர் உருவாவதற்காக கடினப்படுத்துகிறார் என்று கூறுகின்றார். ஆண்டவர் எப்படி தண்டிக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையில் அவர் தண்டித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். செல்வம் மிகுதியாக உள்ள லவோதிக்கேயர்களுக்கு அது வறுமையடையும் நிலையாகவோ, மருத்துவம் நிரம்ப இருக்கும் நிலையிலிருந்து நோய் உடையோராகவோ, மரணமடையும் நிலையாகவோ இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
அவிசுவாசமுடையோர் தங்கள் விருப்பப்படி வாழலாம். ஏனெனில் அவர்கள் அவிசுவாசிகளுக்குரிய பங்கை பெறுகின்றனர். அவர்களை பற்றி கடவுள் கவலைப்படுவதில்லை, ஏனெனில் அவர்கள் அவிசுவாசிகள். ஆனால் விசுவாசிப்போர் கிறிஸ்துவின் பெயரை சொல்வதால் அதற்குரிய ஒழுக்கத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒரு இராணுவ வீரனுக்கும் நாட்டின் சாதாரண குடிமகனுக்கும் வேறுபாடு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இராணுவ வீரன் நாட்டினுடைய சட்டத்திற்கு ஏற்ப அல்லது இராணுவ வீரனுக்குரிய ஒழுக்கத்திற்கு ஏற்ப அவன் வாழ வேண்டும். ஆனால் அவனுடைய ஒழுக்கத்தை போன்று சாதாரண குடிமகனிடம் எதிர்பார்க்கப்படுவதில்லை. கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய மக்களாக வாழ்வதால் ஆண்டவருடைய ஒழுக்கத்தின்படி விருப்பத்தின்படி வாழ எதிர்பார்க்கப்படுகின்றனர். அப்படி வாழாவிட்டால் தண்டித்து திருத்துகிறார் என்கின்ற செய்தியை லவோதிக்கேயா சபையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒழுங்குபடுத்துவது எந்த முறையில் இருந்தாலும் தவறு செய்வோர் தங்கள் தீய வழிகளை விட்டு கிறிஸ்துவண்டை வரவேண்டும் என்பதே அன்பு தண்டனையின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கின்ற மற்றொரு உண்மை அன்பின் அறிவுரை, த எக்ஸ்கார்டேஷன் ஆஃப் லவ். 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று கூறுகின்றார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதை என்பதை லவோதிக்கேயரின் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கும் நிலையிலிருந்து வேறுபட்ட ஒரு நிலை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வெதுவெதுப்பாய் இருக்கும் நிலையே லவோதிக்கேயாவில் ஆவியர் காணுகின்ற குறை. எனவே வெதுவெதுப்பாய் இருக்கும் நிலையை விட்டு வேறுபட்ட நிலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆவியர் விரும்புகின்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று பவுல் கூறுகின்றார். நாய்கள் ஜாக்கிரதை என்று எழுதப்பட்டிருப்பதை ஆங்காங்கே சில வீடுகளில், குறிப்பாக நாய்கள் இருக்கிற இடங்களில் நாம் பார்த்திருப்போம். ஏனெனில் சாதாரணமாக வருவதைப் போல வீட்டிற்குள் வரக்கூடாது, உங்களுடைய மந்த நிலையை விட்டு நாய்கள் கடித்துவிடும் என்கின்ற ஜாக்கிரதையோடு வாருங்கள் என்கின்ற ஒரு எச்சரிப்பு. இங்கே ஜாக்கிரதையாயிருப்பது மட்டுமல்ல, மனம் திரும்புதல் இன்றியமையாதது என்பதை ஆவியானவர் கூறுகின்றார். ஆகவேதான் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும். உங்கள் விசுவாச துரோகம், பாவ வாழ்க்கை, உலக நோக்கம், மந்தமான நிலை, செல்வ செழிப்பு, நிறைவாயிருக்கும் மனநிலை, இவைகளிலிருந்து மனம் திரும்புங்கள். நாம் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எண்ணமும் கடவுள் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எண்ணமும் வேறுபட்டவை. உங்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் உயர்வான எண்ணத்தை முற்றிலும் அகற்றி கடவுளுடைய எண்ணத்தை, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் என்று ஆவியானவர் இங்கே அழைக்கின்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சீடர்களை பார்த்து ஆண்டவர், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அழைக்கிறார். மீன் பிடிப்பது மனிதனின் ஆசை. மீன் பிடிப்பதற்காக ஓடுகிறோம், முயற்சி செய்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மை மனிதரை பிடிப்போராக அழைக்கிறார். நாம் நினைப்பதை நாம் செயல்படுத்த நினைக்காமல் கடவுளின் விருப்பத்தை செயலாற்ற நினைத்தால் வாழ்வில் ஆண்டவரின் அன்பின் ஆட்சியை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்று நாம் 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். எல்லா காலமும் நம்மை நேசிப்பவர் ஆண்டவர் ஒருவரே. ஆகவே நாம் நன்றாக இருக்கும்போதே அவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். தீய வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்பதற்காக கடவுள் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எனவே
தண்டனை நமக்கு வருகையில் அல்லது தண்டனையில் நாம் இருக்கையில் கடவுள் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து அவர்பால் அதிகமாக சார்ந்திருக்க அவர் நம்மை அழைக்கிறார். கடவுளின் ஆசி பெற நாம் நினைப்பதை செயல்படுத்த நினைக்காமல் கடவுள் நினைப்பதை செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இத்தகைய வாழ்வு வாழ்ந்து நன்மை பெற ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டிருப்பதினால் நாங்கள் தவறுகிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது எங்களை கடிந்து கொண்டு சிட்சிப்பதாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். ஆண்டவரே, பாவம் செய்யாது உம்முடைய மக்களாக வாழவும், நாங்கள் ஒருவேளை இடறுகிற பொழுது உம்முடைய சிட்சையை அற்பமாக எண்ணாமல் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.